ஹாய், என்னோட நேம் வந்து அருண். நான் வந்து மடிப்பாக்கம்லேருந்து வரேன். ஆக்சுவலாக என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே வந்து நெக் செர்விக்கல் ப்ராப்ளம் அண்ட் லம்பர் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் உட்காந்து எழுந்திரிக்கிறது, அந்த ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. நான் நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் நோ ரிசல்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நான் வந்து யூடியூப் கிராஸ் பண்ணும்போது டாக்டர் சிவி சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு சாரோட அப்ரோச் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக அண்ட் ப்ளீசிங்காக இருந்தது. ஹம்பிள் மேனரில் பேஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதை நான் வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆஃப்டர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் செஷனே எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. என்னுடைய லாங் டேர்மாக மோர் தேன் ஒரு 1 or 2 இயர்ஸ் இருந்த பெயின்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு வந்து ஒரு மோர் தேன் ஒரு 50% ரிலீவ் கிடைச்சிது. அண்ட் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஆக்சிப்ளஸில் வந்து எந்த ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்ஸோ இல்லை எந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்லி த்ரூ சம் எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்பைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஒரு தெரப்பி. ஸோ எனக்கு அப்புறம் ஒரு 5 செஷன்ஸ் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னார். ஸோ அந்த 5 செஷன்ஸ் இன் பிட்வீன் 1 month அந்த ஒரு கேப் பீரியடில் எடுத்தேன். அண்ட் அந்த 5th செஷன் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருந்தது. அண்ட் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறதுல எந்த ஒரு ட்ரபிள்ஸும் இல்லாமல் ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலோட என்னோட ஆக்டிவிட்டிஸ் நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த பெயின்ஸோ இல்லை அந்த ஸ்பைனில் குனிஞ்சா நிமிர அந்த பிரச்சனையும் ரொம்ப இல்லாமல் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மேனரில் சார் ட்ரீட் பண்ணி கொடுத்தாரு. ஐ எம் மோர் ஓவர்வெல்ம்டு ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.